ததுமி தகிடததுமி தம் தானா இதய உடைய ஜதியில் என்னதத்தில் தானா தகிடததுமி தகிடததுமி தம் தானா இதய உடைய ஜதியில் என்னதத்தில் தானா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா சுருதி இளையமும் ஒன்று சேர் தகிடததுமி தகிடததுமி தம் தானா இதய உடைய ஜதியில் என்னதத்தில் லானா உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் அலையில் அலையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே கலங்காதிரு மனிதன் தினமும் அலையில் அலையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே லலலா லலலா பாவமற்ற பாவமில்லை வாழ்க்கையோடு கோபமில்லை கால்கள் போன பாதையங்கள் எல்லை தகிட ததுமி தம் தானா இதய உடைய ஜதியில் ஜனகத்தில் தானா இருதயம் அடிக்கடி இறந்தது தரிடுதோம் 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 என் கதை எழுதிட மறுக்குது சுருதி இலையம் ஒன்று சேர் தகிட ததுமி தம் தானா இதய உடைய ஜதியில் ஜனகத்தில் தானா பழைய ராக மறந்து நீ பறந்தது என்ன பிரிந்து இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது பழைய ராக மறந்து நீ பறந்தது என்ன பிரிந்து இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குளிக்கிடும் ஓடமும் நானே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குளிக்கிடும் ஓடமும் நானே பாவம் உண்டு பாவமில்லை வாழ்க்கையோடு கோபமில்லை காதல் என்னை காதலிக்க இல்லை தகிட ததுமி தம் தானா இதய உள்ளியில் ஜதையில் ஜனதத்தில் லானா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா சிறிது இளையம் ஒன்று சேர் தகிட ததுமி தம் தானா இதய உள்ளியில் ஜதையில் ஜனதத்தில் லானா நன்றி 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 நன்றிங்க ஏன் வந்தார் எதற்கு வந்தார் இந்த பாடல் எப்பேற்பட்ட பாடல் ஏன்னா உண்மைக்குமே இந்த பாடலுக்கு உண்டான இந்த பீஸ் போட்டால் தான் அந்த பாடலுக்கு ஒரு அழகு சேர்க்குற மெய் விதம் இதில் கிட்டார் மட்டுமே ஒரு 50 போட்டு அதான் உண்மைக்குமே அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிற விஷயத்த சிறப்பான முறையில் அன்பு எப்படி பிரியாணிக்கு பீஸ் முக்கியமோ அது மாதிரி இந்த பாட்டுக்கு பீஸ் ரொம்ப முக்கியம் அருமையான முறையில் இங்கே இல்லாட்டினாலும் என் மாமாக்கு இங்கே வேலை செய்வதிலா அதுக்கே ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டு உண்மைக்கே பாடல்னா அந்த ஒரிஜினாலிட்டி உண்மைக்காமா என்னைக்கும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் இது உங்களுக்கு கண்ணு ஏறு கண்ட இடத்துல நீங்கள் ஏறின வாசி இந்த ஏறு வந்திருக்குது கோளாறாக இருக்கணும் அதனால அதுக்கு பாடலுக்கெல்லாம் தகுந்த வாசிப்பாளர் கர்நாடிக் முறையில் சிறப்பாக பயின்ற அன்பு மாமா ஆமாம் நன்றி 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 அதற்கு உறுதுணையாக இருந்த மாப்பிள்ளை மதன்ராஜ் அவர்களுக்கு மனமாத நன்றி ஆகையால் யாரோ ஒரு முனிவர் இந்த இடத்திற்கு வந்து பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார் வெக்கமில்லாமல் இன்ன வரைக்கும் உன்னை கழுவி கழுவி ஊற்றிட்டு போனார் வந்துனார் பாடினாருன்னு எவ்வளோ கேவலமாக பேசினார் தெரியுமா உன்னை இன்ன வரைக்கும் மாப்பிள்ள உதுத்த முண்டடா நான் அது தெரியும்டா இருந்தாலும் உதுத்தாள் தான் ஊருக்கு ராசா ரோசப்பட்ட 10 ரூபா சம்பாதிக்க முடியாது நம்மள யாரு பேசுறாங்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா அதுக்குன்னு நாய் கடிக்குது நீ நாயை கடிச்சு வைப்பியா அதெல்லாம் இருக்குல்ல கூட்டத்துல ஒருத்தன் பேசுனா நல்லா கேளுங்க கூட்டத்துல ஒருத்தன் பேசுனா நம்ம வளர்றோம்னு அர்த்தம் சரி கூட்டமே நம்மளை பத்தி பேசுனா நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம் வளர வளர பல பிரச்சனை வரத்தான் செய்யும்
தடுக்கணும். மாப்பிள்ள ஒரு விஷயத்துல ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும். ஜெயிச்சிட்டோம்னா குதிரையை விட வேகமா ஓடணும். எல்லாமே இருக்கிற இடத்துக்கு தான் மதிப்பு. ஆமையையும் முயலையும் தரையில விட்டோம்னா எது வேகமா ஓடும்? எப்படி இருந்தா முயல் தான் வேகமா ஓடும். ஆமை மெதுவா தான் போகும். இதே ஆமையையும் முயலையும் நம்ம தண்ணிக்குள்ள தூக்கி போட்டோம்னா எது வேகமா போகும்? முயல் சும்மா தொங்கி வயக்காட்டுல கிடக்கும் பாரு தண்ணி, அது மாதிரி கிடக்கும், அதை கூட தாண்டாது. ஆமாதான் தண்ணிக்குள்ள வேகமா போகலாம். இல்லைன்னா எப்படி இருந்து எங்க வாத்தியார் நானும் சிவானு திருத்த முடியுமா? ஆமா, இப்ப திருந்திட்டாரு, மனம் வந்துட்டாரு. ஆகையால் அவரை விசாரிக்க வேண்டும். எப்படி பாத்தீங்கன்னா கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? என்ன பேரையா எடுத்து குறையை அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏது மறையாதவன் போல நடிக்கின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்றது. அங்கே ஆடவன் உன்னையும் தடுக்கின்றது. சென்று வா மகனே, சென்று வா, உலகை வென்று வா மகனே, வென்று வா. போடுறா தங்கராசு, பாடவா நாசமா போறவனே, பாடுறா. இசையாய் தமிழாய், இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, நிலைப்பவனே, நிகமர சுகமர பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, பூசிகமல் நீரும் பூந்தாய் மலராயும் ஒளிமுடன் ஒளிவிடும் விழவதின் பொன்னலில் மேனியில் பூசியவே நீரும் பூந்தளிர் மலர் மாலையும் ஒளிவிடும் ஒளிவிடும் இளமதி சுகவான் அடியவர் மலர்களிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே. எந்த வேலையும் வந்து அஞ்சரில் ஓட்டி தொண்டைய கிழிக்கவாயா? பாட்டும் நானே பாபமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாபமும் நானே, நானே கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல இசையும் கூத்தின் முறையும் காட்டு என்னிடம் கதை சொல்ல அசையும் பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் மசையும் நானே, ஆடும் கதையில் நாயகன் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கதையில் நாயகன் நானே, எதிரும் இயங்கும் இயக்கமோ நானே, எதிரும் இயங்கும் இயக்கமோ நானே, அடங்கும் உலகே. எப்படியோ பெரிய நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவ
திந்தா ஜுமக்கு ஜுமக்கு ஜன ஜுமக்கு ஜன ஜுமக்கு ஜுமக்கு திந்தா திந்தா தா ஜுமக்கு ஜுமக்கு திந்தா திந்தா சகரிக சரினி நிசரி நிசதா தனி சரி தபம மதனி சரி தகதாரி தகிட ஜுனுதாரி திமித சம்சரக வெந்தரக வந்தரக கரிமா காரி சரிகா தஜம் தஜம் நிசரிடா கரிதா கமசா என்ன கமசா கம்மங்கலி கேப்ப கொடு போறா என்னடா சம்சாவா டேய் யோ சம்சா நினைப்புல இருக்கேயா கபசானா என்னடா இது கபசா பாருங்க ஐயா வணக்கம் எப்படியோ பப்புனுக்காரன தொண்டையை கழிச்சு பெரியாஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்ற வைக்கணும் வணக்கம் ஐயா நான் 10 மணிலேருந்து கத்திக்கிறக்கே இவர் இடையில வருவாராம் கத்திட்டு போவாராம் சாமி, சாமி. நான் இழுச்சா போயலாம் சாமி இந்த வயசாண்ட கொஞ்சம் தள்ளி வைங்க மாப்பிள்ள கோவக்காரால பாயிண்ட புடிச்சு தான் பேசுவாரு புடிச்சா விட மாட்டாரு முடிச்சாலும் இல்ல அது ஏற்கனவே முடியல எனக்கு பாருங்க ஐயா வணக்கம் வாருங்கள் ஐயா வணக்கம் அபச்சாரம் செய்தவராயின் இல்லம் தேடி வந்தால் விபச்சாரம் செய்ய டேய், உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு ஆமாம் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா உப்பிலா விட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு வாழ முகம் கெடுத்துடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே அப்படின்னாங்க தான் வரவேற்பு ஐயா யார் தாங்களுக்கும் இந்த இடத்திற்கு என்ன சம்பந்தம் என்று எடுத்துரைத்தால் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகையினாலே தாங்கள் திருவாயு வளர்ந்தருளி ஆஹா. தாங்கள் யார் தங்களுடைய திருநாமதோயம் என்ன எங்களுடைய தாய் தந்தைய பேர் என்ன கூறணும். தாங்களுக்கும் இந்த இடத்திற்கு என்ன சம்பந்தம் ஓஹோ. என்பதை எடுத்துரைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு நினைக்கிறேன். ஆகையினாலே தாங்கள் யார் என்று கூறுவீர்களா கூறுறேன் கூறுங்கள் எனக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேக்குறீங்க நீங்கள் இந்த இடத்துக்கு பொறுப்பான ஆள் நான் தான் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கட்டும். வேலிமலை சாரல் சரி தாயின் பேர் நங்கை மோகினி தகப்பனார் பேர் நம்பித்தலைவன் சிறப்பு. என் பேர் வீரத்தேவன் ஓ. உடன் பிறந்தவர் மொத்தம் 7 பேர் தங்கை பெயர் வள்ளி நாயகி சரி. நாங்கள் அமைத்திருப்பது பரன் செய்வது காவல் அடேங்கப்பா. ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பெண்கள் திணைக்காவல் போறதும் எங்க குல வழக்கம் அதனாலதான் அப்படி எல்லாருமா இருக்கையில் சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க பொம்பளை பிள்ளைலாம் சேர்ந்து காவலுக்கு வரல பெண்கள் காவலுக்கு வந்திருக்காங்க அவளுக்கு நான் பாதுகாவலுக்கு வந்திருக்கேன் ஓ, நீங்கள் அது ஆமா ஆ. தாங்களே பார்த்தால் பெரியவர் போல தெரிகிறது எங்களுக்கு வரக்கூடிய நோக்கம் என்னவோ எங்க வீட்ல இருந்தா வரே உங்க வீட்டுல இருந்து இப்ப நான் இதுல இருந்தா வர்றாங்க வீட்டுல இருந்து எல்லா பேரும் வர்றாங்க இங்க எதுக்கு வந்தீங்க என் வேலையை தான் வந்தேன் என்ன வேலை நான் பாக்குறேன்ல என்ன பாக்குறீங்க என்னோட வேலை என்ன வேலை என் வேலை தான் பேர் இல்லையா இருக்கிறது. சரி உங்க பேர் என்ன என் பேர் தானே நாரத மகரிஷி என்று ஓ அழைப்பார்கள் நாரத மகரிஷி ஆம். தாங்கள் தகப்பனார் பெயர் பிரம்மா என்ன ஒர்க் பண்றார் படைக்கின்றார் என்ன வைக்கப்படும் 4 வகை யோனி 7 வகை தொற்றம் 84 லட்சம் ஜீவபேதங்களை ஓ படைக்கின்றார் நோனி நொச்சக்கட்டல டேய், 4 வகை யோனி யோனின்னு என்ன அர்த்தம் உப்பிசம் அண்டசம் சராயுசம் சுவேதசம் உப்பிசம் அண்டசம் அண்டசம் சராயுசம் சராயுசம் சிவேதசம் எது? சுவேதசம் சுவேதேசம் சரி இந்த அண்டசம் என்ன முட்டை வியர்வை கரு பார்வை இப்படின்னா முட்டையின் மூலமாக உற்பத்தி ஓ கருவின் மூலமாக உற்பத்தி உற்பத்தி வியர்வையின் மூலமாக உற்பத்தி உற்பத்தி. பார்வையின் மூலமாக உற்பத்தி இதான் உப்பிசம் அண்டசம் சராயுசம் சுவேதசம் கற்பத்தின் மூலியமாக உற்பத்தி ஆவது எது அது கருப்பையின் மூலமாக குழந்தை இருக்குல்ல குழந்தை குழந்தை விலங்கினா ஓ இதெல்லாம் கருப்பையின் மூலமா வரும் வேர்வையில இருந்து உருவாகுது வேர்வையிலிருந்து உருவாகக்கூடியது தலையில வரும்ல ஈரு பேன் ஆ. அப்ப இதெல்லாம் வேர்வையிலிருந்து. முட்டையில இருந்து வர்றது முட்டையிலிருந்து வரக்கூடியது குஞ்சு இந்த பறவை இனங்கள் இருக்குல்ல ஓ அதெல்லாம் முட்டையில அப்ப இருந்து முட்டை பொரிஞ்சா என்ன வரும் குஞ்சு வரும் சிப்ப திறந்தா இப்படி பேசினா அப்புறம் நம்ம அடிக்காம என்ன செய்வோம் நியாயமா நான் தப்பா பேசுனேன் இவ்வளவு நேரம் நல்லா பேசுனீங்க நீங்க தான் முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும் இல்லையா அதான் ஆமா கேட்டேன் சரி முட்டைன்னா தெரியும் ஆமா எக்கு முட்டைன்னா என்னப்பு முட்டை நமக்கு தெரியும்ல ஆமா இப்ப முட்டைங்கிறது தமிழ் தமிழ் எக்குங்கிறது ஆங்கிலம் ஆங்கிலம் ஆமா இப்ப அந்த பையன் சிப்புன்னு அப்படில சிப்புன்னு ஆங்கிலமா தமிழா தமிழ்ல பேர் என்னன்னு இந்த பையன் எதுக்கு சிப்புக்கு சிப்பு சிப்புக்கு வந்து என்ன தமிழ்ல வேறுனா திறப்பான் மூடுவான் டேய், என்னடா தரப்பா மூடுவேன் அதுக்கெல்லாம் நீங்க தமிழ்ல பேர் இடாதுங்க ஏன் பேர் கிடையாது எல்லா பேரும் பொதுவா சொல்றது நானும் சொல்றேன் டேய், அதுக்கு பேர் உனக்கு தெரியும்ல மைக்கு மைக்குனா என்ன ஒலி வாங்கி இந்த அங்க இருக்கிறதுக்கு பேரு ஸ்பீக்கர் அப்படின்னா ஒலி பெருக்கி அதுவா பெருக்குது ஒளிய ஓ ஆமா அங்க இருக்குது ஒலி பெருக்கி ஒளியை பெருக்குவது இது ஆமா அது இது என்னது ஒலி சொல்லுங்க என்னது? 1 2 தான் இதுக்கு தெரியும் பேர் என்ன ஒயர் வயர்னா ஒலி கடத்தி ஒளியை கடத்துறது இங்க இருந்து வாங்கி இங்க இருந்து கடத்தி கடத்தி அங்க இருந்து வெளியில விடுது வெளியில விடுறது அப்ப அது இடையில பெருக்கிறதும் குறைக்கிறதும் இங்கே அவர் கையில இருக்குது ஆ. ஓ இப்ப இதுக்கெல்லாம் பேர் இருக்குல்ல தமிழ்ல தமிழ்ல அப்ப சிப்புனா என்ன சொல்லுங்க சிப்புனா கப்பல் மோர கட்ட சிப்புனா கப்பலாம் ஆமா ஷிப்புனா கப்பல் தானே சிப்புனா கப்பல் ஓ சிப்பு நீங்களே திறக்கிறது ஏதோ ஒண்ணு. முதல்ல எனக்கு சிப்புனா என்னன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன வரும் நான் சொல்றேன் சிப்புனா என்னவா இருக்கும் ஒருத்தனும் சொல்றியா இல்லையா
சிப்புனா சிப்பு தாங்க சும்மா ரொம்ப பேசிக்கிறீங்க. சரி இருக்கட்டும், நீங்க சும்மா அப்படி வெட்டியா காட்டுக்குள்ள திரியிறாள், நான் உங்களை மாதிரி கிடையாது. எனக்கு வேலை இருக்கு. நான் காட்டுக்குள்ள சும்மா தர்றேன், இவர் பெரிய சேட்டு மையம் உள்ள வந்திருக்காப்ல. இல்ல எனக்கு வேலை. நீங்களும் அந்த காட்டுக்குள்ள எனக்கு வந்திருக்கீங்க. வேலை இருக்கு. என்ன வேலை உங்க வேலை? மாதிரி வெட்டி போய் கிடையாது நானு. அப்படிப்பட்ட கலகம் செய்வது என்னுடைய வேலை. ஓ கலகம் செய்யறது எவன் கூடியடா கடுப்பம் உண்டு. போங்கங்க. கலகம் செய்யறது ஒரு பொழப்பா? மனசாட்சியை சொல்ல நான் யார் குடும்பத்தையே கெடுத்துட்டு இருக்கேனா? இல்லங்க, இப்ப உங்க வேலை என்ன? கலகம் செய்வது. கலகம் செய்யறது நல்லதா கெட்டதா? கலகத்தின் பொருட்டாக தான் இந்த உலகத்துல நியாயம் பிறக்கும். ஓ கலகம்னு ஒண்ணு இருந்தா தான் இந்த உலகத்தில் நியாயம் என்பது பிறக்கும். நாமம் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா, அத்தி மால் அத்தன் மால் பிரம்மம். ஓ நாங்க படுக்க போட்டு அடிச்சுக்கிட்டு நீங்க நிக்க வச்சு அது அடிச்சு. பசுபதி பாசம். முப்பட்டை பட்டை. அத்தன் மால் பிரம்மம். இது யாருக்கு சொந்தம்? இது நம்முடைய பாட்டன் பரந்தாமனுக்கு. உங்க பாட்டன் யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. ஆமா. அவர் எங்க இருப்பாப்ல? பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார். பார்க்கடல பள்ளி கொண்டு என்ன அர்த்தம்? பள்ளி ஒண்ணா படுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். எது மேல படுத்திருக்காப்ல? பாம்பின் மேல. பாம்பு. ஆதிசேஷன்ங்கிற பாம்பு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உலகத்தை காப்பாத்துறது யாரு? நம்முடைய தாத்தா, உங்க பாட்டன் நாராயணன். உங்க நாராயணே உலகத்தை காப்பாத்துறாரு. ஆமா. உங்க நாராயணன் படுத்திருக்கிறது ஆதிசேஷன்ங்கிற பாம்பு. ஆதிசேஷனுங்கிற பாம்புங்க. பாம்பு மேல. இப்ப ஏதாவது ஒரு உலகத்துல பிரச்சனைனா காப்பாத்துறதுக்காண்டி உங்க பாட்டன் தான் எந்திரிச்சு வருவார்ல. அப்போ ஒருவேளை உங்க பாட்டன் எந்திரிச்சா படுத்திருக்க பாம்பு எந்திரிக்குமா? எந்திரிக்கும்ல. பாம்பு எதுல படுத்து? என்ன ஒண்ணே மாதிரி நினைச்சியா? பாம்பு எதுல படுத்து? தண்ணி மேல. சரி, பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துரும்ல? ஆமா வரும்ல. ஆமாடா வரும். இப்ப என்ன அதனால சுனாமி வருது. ஆமா, உன்னைய மாதிரி அநியாயம் பிடிச்சவங்க எல்லாம் அந்த நாட்டில் இருக்கிறதுனாலதான் அப்பப்ப இப்படியெல்லாம் செய்தால் இதற்கான தண்டனை இதுதான் என்பதை என்னுடைய பாட்டன் எடுத்து காட்டுகிறேன். ஓ எடுத்து காட்டுறாரு. நீங்க சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நான் சாப்பிடறது இல்ல. பிராணங்கிற வாயுவை மட்டும், சுவாசம் மட்டும்தான் எனக்கு. அப்படியா? நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு அப்படிங்கிற அஞ்சும் கிடையாது. கிடையாது. பொண்டாட்டி பிள்ளை இருக்கா? இல்லைங்க. ஏன்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற மூவாசையும் அறவையை வெறுத்தவன். மண்ணாசை கிடையாது. பெண்ணாசை இல்லைங்க. பொருளாசை, 3 ஆசையும் இல்ல. அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது. என்னது? மனசுல ஆசை. ஓ அப்படி சொல்லி. ஆசை ஆசை. நீ என்ன முட்டையா கேக்குற? ஆசை எந்திரிக்காது. ஆமாங்க. சுத்தமாவே இல்லையா? இல்ல. யூரியா போட்டு பார்க்க வேண்டியதானே. முளைக்குதா? யூரியானா இந்த பயிருக்கு தூவுறது. யூரியானா அப்படினாலும் கிளம்புமான்னு பார்ப்போம். யூரியா அதான் இந்த பயிருக்கு தூவுறதுங்க. யூரியானா என்ன சொல்லியானா? பயிருக்கு உரம். உரம் உரம் உரம். உரம் உரம். சரி, யூரியானா அதுதான் உரம். உன் கூட பெரிய தொல்லையா இருக்குது. எதை கேட்டாலும் நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே அவன். சரி, இது தெரியாத உங்கள்ட்ட கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவரை சொல்றிய. அப்படியா? தெரியாத உங்கள்ட்ட கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சொல்றீங்களா? தெரியாத கேட்பதில் தவறே கிடையாது. சரி, அப்ப யூரியானா என்னன்னு சொல்லு. அது எனக்கு தெரியாதுல்ல. சரி, அப்ப வேற விட்டுரு, அதை விட்டுருவோம் அவனுங்க. சரி, ஆனா என்ன பிரச்சனை ஒன்றுக்குனே வந்திருக்கீங்களா? சத்தியமா இல்ல. நானா உங்ககிட்ட ஏதாவது பேசினா? நானா ஏதாவது கேள்வி கேட்டானா? இல்ல. நீ என்ன சொல்றியோ அதுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? உங்களை விவரம் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்கிறேன். அப்படியா? சரி சொல்லுங்க. முன்ன பின்ன பார்த்ததில்ல, பெரியவரா இருக்கீங்க, நல்ல ஞானமா இருக்கீங்க, ஏதாவது தெரியாத விஷயங்களை கேட்டு தவறு இல்லை தானே? நியாயமா கேளுங்க, தப்பு இல்ல. நியாயமா கேட்டா தப்பு இல்ல. தப்பு இல்ல. உங்க அப்பா படைக்கிறான்னு சொன்னீங்கல்ல, படைக்கிறார். எதை படைக்கிறார்? இப்ப தானடா சொன்னேன். இல்ல எத்தனை ஜீவராசி? 84 லட்சம் ஜீவவேதங்கள். 84 லட்சம். ஓரறிவு உள்ளது. முதல் ஓரறிவு உள்ளது. புள்ளினம். புல்லு இருக்கு. 2 அறிவு எதுக்கு இருக்கு? தாவர இனம். முதல்ல ஓரறிவுகள் அனைத்திற்குமே ஓரறிவு. 2 அறிவு உள்ளது. இந்த ஊர்ந்து செல்லும்ல ஊர்வன. 3 அறிவு உள்ளது. நீர் வாழ்வன. நீருக்குள்ள இருக்கிறது. 4 அறிவு உள்ளது. பறப்பது. பறவை இனம். 5 அறிவு உள்ளது. அது உங்க இனம். நான் ஆடு மாடா? இல்ல விலங்கினம். என்ன என்னம்னா ஈ, காக்கா இதெல்லாம் நம்ம சொந்தம்னு பாரதியார் பாடினாரு. அப்படி சொல்றீங்களா? நல்லா அதான் ஓட்டுறீங்க. அப்ப 5 அறிவு உள்ளது விலங்கினம். 6 அறிவு உள்ளது. அது மனித இனம். எங்களை விட ஒரு அறிவு கூட இருக்கிறது. அப்படிலாம் உங்களை போல முனிவர்களுக்கு. நீங்க முனிவர் தானே? இயற்கையாவே மனிதனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் அறிவு இருக்கான்னு கேட்டா எங்க வருது? பேரு அறிவுன்னு வச்சா இருக்கான்னு தானே கேட்க வீட்டுல. அப்படி இல்ல. இப்ப உங்களுக்கு அறிவு இருக்கா? என்னடே உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்க. யதார்த்தமா கோவப்பட்டு ஏன் கோவப்படுறீங்க? அறிவு இருக்கான்னு கேட்டா கோவப்பட மாட்டோமா? ஏன் கோவம் வருதுன்னு கேட்குறேன். எனக்கு தான் இருக்குல்ல. அப்புறம் ஏன் கோவம் வருது? இருக்கான்னு ஏன் கேட்குறீங்க? இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இது என்ன கொடுமையா இருக்கு? தெரியாம அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இதுல என்ன கோவம்? அப்ப கேட்டா அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஓ அப்ப அவருக்கு இல்லைன்னா? எவருக்கு இல்லைன்னா? கேட்கறவருக்கு இல்லையா இருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் யோசிச்சு பாக்குறேன். கேட்கணும். இப்ப நான் என்ன கேட்கறியா? உனக்கு அறிவு இருக்கா? ஆமா அப்படின்னு கேட்கணும். இருக்கு. நீ இருக்குன்னு சொல்லிட்டியா? இருக்கு. அப்ப இருக்குன்னா அடுத்தவள்கிட்ட கேட்கும்போது அவரும் இருக்கு. இல்ல இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கு.
எவ்வளவு இருக்கு? காக்கலவா வரக்கலவா? அறிவை அளவிட முடியாது. அளவிட முடியாது. தொட்டனைத்து ஊர் மணற்கேணி மாந்தர் மாந்தர் கட்டணை தூரம் அறிவு. இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? சொல்லுங்க. என்ன விளக்கம்? மனசுல மண்ணாங்கட்டில மோரக்கட்டை. இந்த ஆற்று மணல் இருக்குல்ல, அதான் ஆத்து மணல். ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். எவ்வளவு சுரக்கும் சொல்ல முடியுமா? முடியாது. இவ்வளவுதான் சுரக்குங்கிற அளவிடல் இருக்குமா? என்னடா பண்ற? இல்ல வண்டு ஊருக்கு இருக்கு, கடிச்சிருமோன்னு பாத்துக்கிறேன். சரி சரி, நான் அளவிட முடியாது. முடியாது. எதை ஆத்துல சுரக்கிற நீர் அளவிட முடியாது. அது போலதான் அறிவும். கட்டணைத்து ஊரும் அறிவுங்கிறார் ஓஹோ. வள்ளுவர். கட்டணைத்துனா என்ன? தோண்ட தோண்ட எப்படி ஆத்துல நீர் சுரக்குதோ அது போல படிக்க படிக்க அறிவு சுரக்குங்கிறார். ஓ, அப்ப மனிதனுக்கு இயற்கையாவே அறிவு இருக்கு. அது வெளிப்படணும்னா என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். என்ன படிச்சிருக்கீங்க? ஓ, நான் படிச்சு சொல்லணுமா? அது எதுக்குங்க? சும்மா சொல்லுங்க. 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். 1 2 3 4. ஆமா, அது வரைக்கும் தான் படிச்சேன். ஏன் 11 12 எல்லாம் தெரியும்? போகலங்க. ஐயோ, நான் பள்ளிக்கூடத்தை கேட்கலையா, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன். அதாங்க 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். ராமாயணம் தெரியுமா? தெரியும். அப்புறம் 10ஆவதுல ராமாயணம் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி ராமாயணம்? ஏங்க அப்படி சொல்றீங்களா? அப்படி சொன்னா நிறைய தெரியுமுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், புராணம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கேள்கணக்கு, மேல்கணக்கு, நற்றிணை, குடிநீர் கணக்கு. அதான் நற்றிணை. சரியா சொல்றேன்னு உங்களை செக் பண்ணி பார்த்தேன். 8 தொகையில வர்றதா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல். பரவாயில்ல, இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கேக்குறேன், ராமாயணம் தெரியும் நீங்கல்ல? தெரியும். ராமாயணத்தை யாரு எழுதியது? தமிழ்லையா? தமிழ்ல. ஓ, அப்ப தமிழ்லயே இதுக்கு சொன்னா தான் விடுவீங்க. இல்ல, தமிழ்ல யார் எழுதுன்னு சொல்லுங்க. முதல்ல யார் எழுதியது? முதல்ல இல்லையா? வால்மீகி. எழுது. ஆமா. அதை தமிழாக்கம் செய்தவர் யாரு? தமிழாக்கம் செய்தவர் ஒட்டக்கூத்தர். கம்பர் எழுதினாங்க. ஆமா, வெட்டப்பட்ட தலையை கவி பாடியே ஒட்ட வச்சா அவருக்கு ஒட்டக்கூத்தர்னு பேர் வந்துச்சு. எங்கப்பா பாரியா எவ்வளவு படிச்சிருக்காப்ல. ஆமா, வெட்டிய தலைகளை ஒட்ட பாடியதனால் ஒட்டக்கூத்தர்னு பேரு. ஆமாங்க. ஆனா நூல் வேற மாதிரியும் சொல்லுது. ஆமா, நிறைய புராணங்கள்ல நிறைய மாறும். அது வரலாறியா? புராணம்ல அததான் புராணம் வேறு, வரலாறு வேறு. புராணமே ஒரு சில ஆளு பொய்ன்னு திருறியா மனுஷன். அது இருக்கட்டும். நிறைய பேர் நிறைய விஷயம் அவ கருத்துப்படி. கம்பர் எழுதி யாருல? ஆமா, என்ன எழுதினாரு? அதத்தான் சொல்லுங்க. ராமாயணம். கம்பர் எழுதிய ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்கு சொல்லு? கம்பர் எழுதிய ராமாயணத்திலயா? காண்டத்தை பத்தி கேக்குறீங்களா? அது மெடிக்கல்ல கேட்டாதான் தெரியும். ஆமா. என்ன ஆமா? ஆமாண்ணா. அது இல்லைங்க, ஒரு புத்தகத்துல 6 காண்டம் இருக்கும். ஓ, 6 காண்டமா 7 காண்டமா? அது கம்பர் எழுதியது 6. ஒட்டக்கூத்தர் எழுதிய உத்தரகாண்டம் சேர்த்தா 7 காண்டம். உத்தரகாண்டத்தை சேர்த்தா. ஆமா. மொத்தம் எத்தனை காண்டம்? 7 காண்டம். என்னென்ன காண்டம் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. ஏன் நானே சொல்லிக்கிட்டேன், நீ எதுக்கு வர்ற? ஏன் 10 மணி நானே கத்திக்கிறேனுமா? இடையில வந்து என்னையவே கேள்வி கேட்டு நானே சொன்னா நீ எதுக்கு தான் வர்றது? 4 வாட்டை படிக்கிறது, ஊர்ல கை தட்டா போதும். அப்புறம் நாராயணா உன்னை போட்டுக்கிட்டு ஓராயணா பப்புனுக்காரன் வந்து சித்திரதமசர் பண்றது. நான் வாங்குற 10 100க்கு 10 மணில இருந்து அந்த நான் ஒத்தையில கத்தி இந்த லூசு முண்டு கூட பல்ட்டியெல்லாம் அடிச்சு ஆடி பொம்பளசம் போட்டு உங்ககிட்ட இப்பெல்லாம் கத்தி தொண்டையை கிழிச்சு இங்க வந்துட்டு என்ன சித்திரதை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப என்னையா கேட்டீங்க? எதுக்கு உன் கூட நாடத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் பட்டாணி வச்சுட்டு போயிருவேன். சித்திரவதையா? ரொம்ப சித்திரவதை. காண்டங்கள் எத்தனை நாளைக்கு? சும்மா நிப்பாட்டியா? காண்டம் இது போடுற வயசாயா உமக்கெல்லாம்? பால காண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், உத்தரகாண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம் அப்படிங்கிற 6 காண்டம். ஆமா ஆமா. விடுங்க, நீங்க நான் உங்களை கேக்குறீங்க. வாங்க இங்க வாங்க. நீங்க உத்தரகாண்டம் கித்திரம்லாம் கேக்குறீங்கல்ல? ஆரம்பத்துல ஒரு குரல் சொன்னீங்கல்ல, தொட்டனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரம் அறிவு. குரலுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நான் ஒரு குரல் பாடுறேன், விளக்கம் கொடுப்பீங்களா? பாடுங்க பாப்போம். கொடுக்கணும். பிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள் சுகர் வந்து சாவார். யார் எழுதியது? யாரோ எழுதினாங்க, கொடுங்க. ஏன் வள்ளுவர் எழுதியது 1330 குறள். அதுல இந்த குறளே இல்லையே. இருக்கு, நீங்க படிக்கலன்னா சொல்லி போடுங்க. 1300 அட பாவி, எப்படி குடிட்டாங்கல்ல? சரி, அத கூட விடுங்க. சரி மச்சான், உங்களுக்கு ஆத்திச்சூடி தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமே. அறம் செய்ய விரும்பு, 60 சனம், 70 கரவேல், 20 விளக்கல், உடையது விளம்பில், ஊக்கம் கைவிடல், என்ன எழுத்துக்களில் ஏற்பது நிகழ்ச்சி, ஐயமிட்ட உன் ஒப்புற ஒழுகு, ஓதுவது தொழில், அவ்வியம் பேசல், அக்கம் போயா நீ படிச்சு பொழந்த. இதாங்க ஆத்திச்சூடி. இப்பதான் வந்து நல்லா படிச்சவர் நினைச்ச இப்படி இருக்கீங்களங்க. ஆமா, அது எத்து பூதியே தெரியாது. இது தம்பி, நான் சொன்னது தானே ஆத்திச்சூடி. யார் இவர் பேச்ச கேட்காதீங்க, பரிச்சல முட்டை தான் வாங்குவீங்க. இல்லைன்னு சொல்றீங்களா? ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, 60 சனம், 70 கரவேல். அது யாரு சொன்னா? நீங்க ஆத்திச்சூடி தப்பு. ஔவையார் எழுதியது. ஔவையார் எழுதலங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த ஆத்திச்சூடி தான். ஆமா, கரெக்டான. இப்ப நான் சொல்றது அப்படி சொல்றேன், உனக்கு தாண்டா. சரி, சும்மா உண்மையாவே இதான் ஆத்திச்சூடி? உண்மையாவே அது கிடையாது. சரி, எங்க நீ சொல்லு. அதெல்லாம் மாத்திட்டாங்க. சரி சொல்லு. அதிகமாய் குடி,
ஆப்படிச்சாலும் ஆடாம நிக்க கத்துக்கொள். இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இரு. ஈ விழுந்தா எடுத்து போட்டு குடி. உளராமல் பேசு. ஊர் ஒம்ப இழுக்காதே. எதிர் இருப்பன கவனமாறு. கட்டிங்க களவாண்டு குடிச்சு புரியா. ஏமாறாத ஏமாந்து தொலைச்சிடாதே. ஐட்டங்களை மிச்சம் வைக்காம தின்னு. ஒரே பிராண்ட குடியிலனா தலைவலிக்கும். ஓவரானா அப்படியே படுத்துரு. ஆம்பளட்ட போய் கவ்வு. ஊருகால போய் நக்கு. அக்கு நக்கு முடிஞ்சா. இந்த காசை வாங்க எம்புட்டு உதுத்து போட்டு தெரிய வேண்டியதா இருக்கு. இப்ப யாரைய பாரு அறிவட்டான் உள்ள ஒரே சத்தமா இருக்கு. என்னையா என் தங்கச்சிங்க வள்ளியா இல்ல, அதுக்கு முன்னாடி ரெண்டாவது காவல் ஒண்ணு இருக்கு. கூப்பிடுங்க பாப்போம். கண்ணே பூலோக கரம்பை கரம்பை ரம்பை. பூலோகத்திலேயே ராதாச்சலி தான் ரம்ப. மனசில பாட்டுதான் இருக்குது. மனசதே கேட்டுதான் தவிக்குது. அதில் என்ன வச்சு பாட மாட்டியா? தினம் உன்னை தொட்டு பாடும் ஆசைய. மனசு முழுதும் இசைதான் உனக்கு மயங்கும் நினைவோ சரி நீ ஒதுக்கு. ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. மனசதே கேட்டுதான் தவிக்குது. பாத்தாள புள்ளி வச்சு பார்வையில சொல்லி வச்சு ஒத்திருந்த என்னை சேர்ந்த தேவனே போடாத சங்கதிதான் போட்டு வந்து நின்னு நாடு வச்சு சேர வாங்க ராசனே. நெஞ்சோட கூடு கட்டி நீங்க வந்து வாழணும். நில்லாம பாட்டு சொல்லி காலம் எல்லாம் சேரணும். உங்களை தான் எண்ணி எண்ணி உசுரு வாழும். சொல்லுமையா நல்ல சொல்லு. நீ சொன்ன போதும் ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. மனசதே கேட்டு தான் தவிக்குது. நீ பாடுறாகும் வந்து நிம்மதிய தந்ததையா. நேத்து வர நெஞ்சில் ஆசை தோணல. பூவான காத்து இந்த போட்டு வந்த நீனும் என்ன போன வழி பார்த்து கண்ணு மோகல. உன்னோட வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான். என்னோட ஆசையெல்லாம் ஏத்துக்கணும் நீங்கதான். உங்களை தான் எண்ணி எண்ணி உசுரு வாடும். சொல்லுமையா நல்ல சொல்லு. அத சொன்ன போதும் ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. மனசது கேட்டுதான் தவிக்குது. அதில் உன்னை வச்சு பாட மாட்டியா? நான் உன்னை தொட்டு பாடும் ஆசையா. மனசு முழுதும் இசைதான் உனக்கு. அதிலே எனக்கு இடம் நீ ஒதுக்கு. ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. மனசது கேட்டுதான் தவிக்குது. யார் வந்திருக்கா இடத்துக்கு? சாமியார். எந்த சாமி? யாரோ நாரதர்னு சொன்னாருமா. பேசுறீங்களா? பேசிருப்பியல? சும்மா விடலையே. சும்மா நீ விட மாட்ட தெரியும். குழந்தை எடுத்துட்டு யார் நீ தானே? ஆமா. புலக்கிறதுல நீ நம்பர் 1. ஆசிர்வாதம் சாமியா, ஆசீர்வாதம் வாங்குவோம். வாங்க சாமி வாங்க சாமி. எப்படி புதிக்காது. இமிடியட்டா காலி பண்ணணும். இவர்தான் சாமியார். வணக்கம் சாமி. வரவேற்பை கொடுக்க வேண்டும். பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரைக்கும் விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நீங்க வரைக்கும் விழலாமா? பெண்களோட பைக்கு விழலாம். மாமா மாமா அச்சமட நாம மறந்தாச்சா? காத்தோடு காத்தாக பறந்தாச்சா?
பிரம்மச்சாரி வழுக்கி விழலாம் மா 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 மா. ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. சரி, அதெல்லாம் சரிதான். அதெல்லாம் சரிதான். பாடுறது பாடுறது ஆடி பாடுறதெல்லாம் அதெல்லாம் சரி. சரி, அம்மா உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலையாண்டா? எனக்கே தெரியல. எனக்கு இங்க வள்ளியம்மையோட காவல் பாக்குற வேலை. சும்மா அப்படி வந்துட்டு போறதுதான் வேலை. நான் கட்டிக்க போற பிள்ளை. ஏய் எர்ரா என்ன எர்ரா உண்டா பேசினாடா? ஓ என்னையா நொறுக்கி முடியும் நொறுக்கி. என்ன உண்டா பேசினா? என்னையா? இந்த கதையை கொண்டு சேர்க்கிறது, கதைக்கு முக்கியமான கதாபாத்திரம்லாம் நிறைய இருக்கு. உனக்கு என்ன? நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். குடும்பம் கலைக்கிற வேலையை பார்த்து போட்டு சம்பந்தம் இல்ல. ஒரே அடி 3 கொட்டையில அரை கொட்டை தெரிச்சிடும். என்ன என்னகிட்டயா? நல்ல வேலை பார்த்தா மனுஷன் நல்ல வேலை பார்த்தா மனுஷன். வெங்கடேஷ் நீயும் புதுக்கோட்டை நானும் புதுக்கோட்டை. சரி உன் கொட்டை அத்து போடுவேன். சொல்லு. ஏன் சாமி அப்போ உங்களுக்கு 3 கொட்டையா இருக்கு? சொல்லுங்க சாமி. ஒரு மயம் பேசுற பேச்சா என்னன்னு கேக்குறேன். பாடுவீங்களா? பாடுவீங்களா? என்டேவா போட்டி ஊரியா? போட்டியா? பாத்துக்கோமா. அம்மா தொண்டைய பத்தி தெரியும்ல மயனே? நல்லா தெரியும். அப்பதான் தந்தை வழி தந்தையே 8 அடினா முதல்ல ஒரு பழமொழி சொன்னேன். நம்ம தாய் தாய் அப்படிதான் பிள்ளையும் பாப்போமா. தாய் 16 அடி பாஞ்சா பாப்போமா. புள்ள எத்தனை அடி பாயணும்? 32 அடி பாயணும். போட்டே பாய் வா. டேய் போடாங்கிட்டு மோரைய பாரு மோரே. பாட்டி பாப்பமா. ஏத்துப்பா. அண்ணே ஒண்ணு நாரதர தொண்டை கிளியணும். இல்லன்னா ராதா செல்விக்கு. டேய் டேய் ஆனகட்ட போடாங்கிட்டு அறிவட்டானே. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நான் ஆரம்பிக்கிறேன்? நீங்களே ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கிறேன். போடுங்க மாமா. லா 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 லா. பாடும். லா 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 லா. லா 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 லா. அதிகாலை நேர கனவு உன்னை பார்த்து அது கலங்கிடாமல் கைகளை நீங்கிடாமல் நீந்துகின்ற தின்றலே உனக்கெந்திடாமல் வாடும் இந்த அன்பிலே. அதிகாலை நேர கனவு உன்னை பார்த்து கலங்கிடாமல் கையில் உன்னை பூவை மோதும் என் சங்கு போட போதும் காதல் வந்து பாட்டு காலம் தோறும் கேட்டு வீடை போல உன்னை கைவிட்டும் இந்த வேலை 100 ராகம் கேட்கும் 100 கூட தீர்க்கும். பாதி பாதியாக சுகம் பாக்கி இங்கு ஏது நீரும் இன்றி தந்தால் என் ஏற்றுக்கொண்ட பாதை தேவனை தேவிக தேவிக நீதான் நீ தரும் காதலில் வாழ்பவள் நான்தான். நீ இல்லாமலும் இல்லையே. காலை நேர கடவுள் உன்னை பார்த்து அது கலங்கிடாமல் கையில் என்னை சேர்த்தான். மாலை ஒன்று கூடும் பொன்மேனியாவும் கூட மாதம் தேதி பார்த்து மனது சொல்லி கேட்டு வேலை வந்து சேரும் நம்பிரக வந்து தீரும் நீண்ட காலதாவம் நெருங்கும் போது போகும் காடும் தேடினது கடலில் வந்து ஓடும் ஆசை நெஞ்சம் இங்கே தினமனவிருந்து வாடும் வாடலும் கூடலும் மன்மதன் வேலை வாழ்வது காலதான் பார்க்கலாம் நாளை பூர்வ ஜின்ம வந்த மன்னம் அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். அது கலைந்திடாமல் கையில் உன்னை சேர்த்தேன். விரிகிடாமல் நீங்குகின்ற தென்றலே உன்னை தேடிடாமல் வாழும் இந்த வந்திலேவோ சும்மா ஒண்ணும் இல்லைங்க. வாங்க யோமா. 2 புதுக்கோட்டையும் பொளந்துட்டீங்க. யோமா உனக்கெல்லாம் தொண்டை மட்டும் இல்லைன்னு வை. ஆமா இங்க மட்டும் என்ன வாழுது? உன்னையெல்லாம் கீரை வைக்க கூட எனக்கெல்லாம் தொண்டை மட்டும் இல்ல. நீ கட்டை அடிக்கலன்னா கை வேலை அடிச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதான்.
ஏன் சாமி அப்ப அந்த வேலை தான் பாப்பீங்க. டேய், கொண்டம் நான் மட்டும்தான் பேசுவேன். ஆனா உனக்கு இந்த நாரதர் பையன் என்ன வேணும்? மயம். அந்த பையனும் மயந்த, நான் அம்மா வேணும். நானும் உனக்கு மயந்த. ஆமா. கெதிச்ச கழட்டு முண்டா நீ. அம்மா வராங்க. அம்மா, என் தங்கையே தெப்ப குளத்துக்குள்ளே நான் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், இப்ப காத்தாடைய வச்சான். தெப்ப குளத்துக்குள்ளே நான் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், இப்ப காத்தாளிய வச்சான். ஆமாத்தா. காலப்பனி மேகம் ஓடுது, ஏ மச்சான் விலாசத்தை தேடுது. காலப்பனி மேகம் ஓடுது, ஏ மச்சான் விலாசத்தை தேடுது. குயில் ஏன் கூவுது, எங்க சொந்தத்தை தான் அது பாடுது. அலங்கார தேரறி மன்மது வந்தாலும் மச்சாடு கிடையாதுமா. அலங்கார தேரறி மன்மது வந்தாலும் மச்சாடு கிடையாதுமா. மாமன பார்த்து சொல்லு, தெப்ப குளத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், என்ன பாடா படுத்தி வச்சான். சரட்டு வண்டி தேரில தினம் ஊர்களும் வந்து நீ ஊரில. சரட்டு வண்டி தேரில தினம் ஊர்களும் வந்து நீ ஊரில. யாரு கண்ணு பட்ட பாவமோ, ஏ மச்சானுக்கு என்ன கோபமோ. மலையாள கரை போய் மை போட்டு பார்த்துட்டு மகராசன் திரும்பலையே. மலையாள கரை போய் மை போட்டு பார்த்துட்டு மகராசன் திரும்பலையே. மாமன பார்த்து சொல்லு, தெப்ப குளத்துக்குள்ளே நான் நீந்தி குளிக்கையிலே உன்னை பார்த்து சிரிச்சு மச்சான், இப்ப காத்தாலைய வச்சான். தெப்ப குளத்துக்குள்ளே நாம நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்சு மச்சான், இப்ப காத்தாலைய வச்சான். அண்ணே தங்கச்சி. வணக்கம். அண்ணே அண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? தங்கச்சி சாமி வந்திருக்கு, நம்ம சாமி வந்திருக்கு. சாமி வந்திருக்கா, விபூதி எடுங்க. பட்டை போடு யாருக்குறே? அந்த சாமி இல்லத்தா வந்திருக்குது நாரத மகரிஷி என்ற நாரத மகரிஷி. ஆமா நம்ம இடத்துக்கா வந்திருக்காரு. வரவேற்பு கொடுத்தீங்களா? குலப்பண்பு குன்றாமல் கொடுத்தோம். அழைத்து வாருங்கள். இதோ வாங்க சாமி, வாங்க சாமி. தள்ளிவா தவ புதழ்வா வருகவே. தள்ளிவா தவ புதழ்வா வருகவே. உண்டை தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தள்ளிவா தவ புதழ்வா வருகவே. உண்டை தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளமே. நெடுங்காலமாய் வணங்கா முடி நெடுங்காலமாய் வணங்கா முடி இல்ல தேசனை புறக்கானவே. நீ இல்லாத யார் வெல்வாயே உலகிலுமே. தலைவா தவ புகழ்வா வருகவே. உண்டை தாமரை தாழ்பணி வாழ்கவே. உருவின் குரல் நீயே, அறிவில் மழை நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. உருவின் குரல் நீயே, அறிவில் மழை நீயே, கருணை முகில் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. அலைகடலில் நீ குடித்து அருந்தமிழில கண படைத்து மழையின் மமதையை அழித்து பாதாபிகளை முடித்து அலைகடலில் குடித்து அருந்தமிழில கண படைத்து மழையின் மமதையை அழித்து பாதாபிகளை முடித்து வானவர் புகழும் மாநில நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயனும். வானவர் புகழும் மாநில நலனும் தானமும் தவமும் ஞானமும் பயனும். வேதமும் ஆகமும் போத்தமும் சீர்தர பிள்ளகம் மிகுந்த வர்றங்கள் வழங்கிட. தலைவா தவ புதழ்வா வருகவே. உண்டல் தாமரை தாழ்வடி வாழ்கவே. கலைவாணி மகனே, கலைஞான வடிவான
கலைஞான மகரிஷி அவர்கள் இதுவோ கணக்கம் தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களான சகலமும் போற்று விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ இவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. மங்களம் உண்டாகட்டும். வாருங்கள் சாமி. நல்லாரை காண்பதும் என்று நிலவைக்க நல்லார் சொல்கிற்பதும் என்று நல்லார் குணங்கள் விரைப்பதும் என்று அவரோடு இணங்கி சாமி அந்த அறிவட்ட முட்டாச்சமங்களா பேசிக்கிட்டு தானே இருக்கேன் பைத்தியக்காரங்களா. இல்ல சாமி. நாங்க சின்னஞ்சிரிச்சுங்க ஏதோ உங்ககிட்ட தப்பு தவறா நடந்து விட்டோம். நீங்க எடுக்க சபிச்சிடாதீங்க சாமி. ஒரு வாரம் மட்டும் கொடுங்க, நாங்க போயிடுறோம். இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. சொல்லி சாமி இருங்க சாமி ஏதோ வர கேட்கிறேன். இந்த பிள்ளைய குடிக்க போடா தயவு செஞ்சு ஒரு வாரம் மட்டும் கொடுங்க, போயிடுறோம். வாரம் கொடுங்க சாமி. அது வரையும் அதை பேச விடாத. பேச விட மாட்டேன். சரி. இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு சாமி. சென மட்டும் நிக்கவே மாட்டேன். சாமி சாமி ஏன் உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க சாமி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெண்களுக்கு மாட்டுத்தன்மையே கிடையாது. ஆமா. பிரச்சனை யாருக்கிட்ட தெரியுமா? உனக்கு தான் பிரச்சனை. கிளம்பு. விடுங்க அப்பா சாமி. அவனுக்கு சாமா இல்லங்கிறீங்களா? அப்பா சாமி உங்க சாலையாவது பிள்ளை பறக்கட்டும் சாமி, கூட்டி போங்க. சித்திரா போடா. விடுங்க சாமி. பொட்டக்கோழி சேர்ந்து எந்த ஊர்ல முட்டை போடுச்சு? தாய் அப்படி தப்பா பேசுவேனா? நீங்க மயம் தானே மாட்டு தொழுவத்துல படுத்துட்டியாடி. போய் தொலை. நல்ல வேளை மேல பார்த்ததுனால சொன்னேன். அதை விட வந்த உடனே சிறப்பானது ஒரு வரவேற்பு இடத்தில் எனது